வணக்கம். இன்னைக்கு நம்ம சுபூஸ் கிச்சனில் நான் உங்களுக்கு ஒரு பிளைன் சால்னா வந்து எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சால்னா செய்ய தேவையான அந்த பொருளுக்கு அரைக்கிற பொருளெல்லாம் நம்ம அரைச்சிடுவோம். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 இந்த அன்னாசி பூ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கணும். வந்து ஒரு ஸ்பூன் வந்து கசகசா நல்லா பொரியவும். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும்போதே அந்த ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து பொரிகடலை எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. அந்த சூடுலேயே இது எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு இதை ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன், இல்லை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 பிரியாணி இலை, இந்த கடல் பாசி, ஏற்கனவே பட்டை போட்டுக்கனால ரொம்ப போட வேணாம், ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய், இது 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம் வதங்குறதுக்கு 2 உப்பு கண்டு போட்டிருக்கேன். கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு. இது நான் 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நேரத்தில் வந்து மசாலா பொடிகளை வந்து நம்ம சேர்த்துருவோம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், குட்டி ஸ்பூன் 1 ஸ்பூன் ஜீரக பொடியும் கரம் மசாலா பொடியும், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு கைப்பிடி வந்து புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்தா தான் அந்த சால்னா மாதிரி நல்ல வாடை வந்து நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்க பேஸ்ட்டு, அதை வந்து இதோட வந்து இப்போ கலந்துக்குருவோம். எவ்வளவு சால்னா வேணுமோ தண்ணியை அது அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி கலக்கிக்கலாம். வந்து நல்லா இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நான் வந்து இந்த மிக்சியை கழுவுன தண்ணி எல்லாம் வச்சுருக்கேன், தேங்காய் தண்ணி, அதையும் இதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலந்து வச்சாச்சு, உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்து வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கிடுவோம். இப்போ இது பார்ப்போம். நல்லா சால்னா நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டியதான். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து ரொம்ப நல்லா சால்னா நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.